அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நடந்தும் திமுக ஏன் யோசிக்கிறாங்க? சீமானை இப்ப கைது பண்ணிடுவாங்க, அப்ப கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு செய்தி மட்டும் வருது. வீட்டுக்கே போயிட்டு சம்மன் கொடுக்குறாங்க. பெரியார் பத்தி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுக்க 70 வழக்கு அப்படிங்கிறத அவர் மேல போடுறாங்க. ஆனாலுமே அந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறத எடுக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல. இதுக்கே உடன்பிறப்புகள் சீமானை கைது பண்ணல அப்படின்னா நாங்க தீ குளிச்சிருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசுறாங்க, சத்தம் போடுறாங்க. ஆனாலுமே இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சீமான் மேல எடுக்கப்படுறதே இல்லை. என்ன அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். உடனடியா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா, சீமானை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் லைஃப்லயே இது ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு தலைவர் உள்ள போயிட்டு வெளில வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்கு சதவீதமும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவும் அப்படியே டபுளா மாறும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் கைதே பண்ண மாட்டாங்களா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி கருணாநிதி முயற்சி பண்ணி ஜெயலலிதா உள்ள அனுப்புனாங்க. அதுக்கு பழிவாங்கும் விதமா ஜெயலலிதா கருணாநிதியை கதற கைது பண்ணாங்க. இந்த விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும். கைது பண்ணா மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் மிசா டைம்ல கைதானார், மிசாவுல கைதானார் அப்படின்னு ஒரு உண்டு. பட் இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மிசா டைம்ல கைதானார்ப்பா, ஆனா அவர் மிசா அந்த சட்டத்துக்குள்ள எல்லாம் போகல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எது உண்மையோ, பட் இன்னும் ஸ்டாலின் அவர்கள் அந்த மிசாவுல கைதானார் அப்படிங்கிற விஷயம் ஸ்டாலினுக்கு ஒரு மைலேஜா தான் இருக்கு. எங்கேயாவது பேசுறப்போ ஸ்டாலின் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்கிறப்போ எல்லாரும் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் மிசாவுல அவர் கைதானார் அப்படிங்கிறது தான். ஸோ உள்ள போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அதை வச்சு இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அந்த அரசியல் அப்படிங்கிறது பேசப்படும். சீமான் உள்ள போயிட்டு வந்தார் அப்படின்னாலும் அது பேசப்படும். ஸோ அந்த விஷயம் டிஎம்கேவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்காக நடவடிக்கையே எடுக்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு யோசிச்சு நிதானமா இதை மாதிரி நம்ம சீமானை கைது பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள போயிட்டு வந்தாருன்னா அவருக்கு மைலேஜ் கிடைச்சிரும் அப்படின்லாம் யோசிச்சு அப்படிலாம் முடிவெடுக்க மாட்டாங்க. கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ அது இங்க பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி உளவுத்துறை இருக்கும்ல. இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு சில உளவுத்துறை பார்த்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்கல்ல, இதை மாதிரி நடவடிக்கை போயிட்டு இருக்கு, இதை மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னா இதை மாதிரி பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல. என்ன அப்படின்னா இது வரைக்கும் சீமான் அப்படிங்கிறவரு ஒரு ஸ்டேட் பிளேயர், ஸ்டேட்குள்ள விளையாண்டுட்டு இருக்காரு, ஸ்டேட்குள்ள நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, ஓகே. பட் அவரு ஜெயிலுக்கு போறாரு, ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வராரு அப்படின்னா அவர் ஒரு நேஷனல் பிளேயரா மாறிடுவாரு. இப்பவே ஏதாவது சீமான் ஒரு முக்கியமான நியூஸை பேசுறாரு அப்படின்னா அதை நேஷனல் மீடியா எடுத்து பேசுறாங்க, போடுறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினதா இங்க இருக்கக்கூடிய ஊடகம் பேசினாங்களோ இல்லையோ, நேஷனல் மீடியா பேசினாங்க. ஸோ ஒருவேளை அவர் ஜெயிலுக்கு போறாரு அப்படின்னா இந்த விஷயத்த யாரு ஜெயிலுக்கு போறாரு, என்ன காரணத்துக்காக ஜெயிலுக்கு போறாரு அப்படிங்கிற விஷயத்த நேஷனல் மீடியா எடுத்து பேசுவாங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்டேட் பிளேயரா இருக்கக்கூடிய சீமான் நேஷனல் பிளேயரா மாற ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ள போயிட்டு வெளியில வந்தார் அப்படின்னா ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அப்படின்னா இப்போ ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அப்படின்னா அது இங்க மட்டும்தான் பரவும். பட் உள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, ஒரு பேச்சு பேசுறாரு, ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ புதிய தலைமுறையோ பாலிமரோ இல்ல நியூஸ் 7 இதை மாதிரி சேனல் மட்டும்தானே பிரஸ் மீட்ல நிக்கிறாங்க. ஆனா அவர் உள்ள போயிட்டு வந்துட்டார் அப்படின்னா அங்க நேஷனல் மீடியா எல்லாமே கவர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க போக ஆரம்பிச்சது அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டில் திராவிடத்துக்கு எதிராக இங்க திராவிடம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க திராவிடத்துக்கு எதிராக ஒரு அரசியலே கிடையாது அப்படிங்கிறது தான். பட் சீமானுக்கு ஒரு லைட் ஸ்பாட் லைட் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க கிடைச்சிருச்சு அப்படின்னா இங்க திராவிடத்துக்கு எதிராக ஒரு கட்சி இருக்கு, ஒரு பெரிய கட்சி வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ ஆல்ரெடி பிஜேபி ரேடாருக்குள்ள சீமான் வந்துட்டாரு. ஏன்னா ஒரு 8% வாங்கிட்டார் அப்படிங்கிறப்பவே இங்க திராவிடத்துக்கு எதிராக ஒரு ஐடியாலஜி வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பிஜேபி எப்போவே கவனிக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பிஜேபிக்கும் இங்க திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி சீமானை பிஜேபி அவங்க ரேடாருக்குள்ள வச்சுதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சீமான் இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகி அப்படிலாம் வரப்போ அது நேஷனல் லெவல்ல ஒரு இஷ்யூவா மாறுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சீமானோட வளர்ச்சி அப்படிங்கிறது இங்க தடுக்கவே முடியாத ஒண்ணா மாறிடும். இந்தியா முழுக்க இருந்து அவருக்கு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநில உரிமைக்காக பேசக்கூடிய எல்லாருமே சீமானுக்கு ஆதரவா குரல் கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். இது மட்டும் தானே அப்படின்னா அப்படி கிடையாது. நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்ல பிஜேபிக்கோ இல்ல காங்கிரஸுக்கோ இல்லாத ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா
உலகம் முழுக்க நாம் தமிழருக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க. தமிழர்கள் போயிட்டு எங்கெங்கெல்லாம் வாழுறாங்களோ, அது அமெரிக்காவா இருக்கலாம், இங்கிலாண்டா இருக்கலாம், கனடாவா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம், சிங்கப்பூரா இருக்கலாம், எங்கெல்லாம் போய் தமிழர்கள் வாழுறாங்களோ அங்கெல்லாம் ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நாம் தமிழ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஆல்ரெடி இங்க ஏதாவது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யூகேல ஒரு அமைப்பு கூடி நாம் தமிழர் தரப்புல இருந்து ஒரு போராட்டம் அப்படிங்கிறத நடத்துறாங்க. கனடாவில் வந்து இங்க நாம் தமிழருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அங்க பேசுறாங்க. இங்க பெரியாரை பத்தி சீமான் பேசுறத விமர்சிக்கிறத அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் வந்து எடுத்து பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ சீமான் இங்க கைது செய்யப்படுறார் அப்படின்னா அதுக்கப்புறம் அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே தெரிஞ்சிடும். இந்தியா தெரியுதோ இல்லையோ, தமிழ்நாட்டுக்குள்ள இத மாதிரி ஒரு நபர் இருக்கார், இவருக்கு இவ்வளவு ஆதரவு இந்தியா உலகம் முழுக்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்க ஒரு நபர் கைது செய்யப்படுறார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஆதரவா கனடாவில் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அது யாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கனடா மக்கள் பார்ப்பாங்கல்ல. இப்ப அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், ஏதோ ஒரு கட்சி நடத்தக்கூடிய நபர் கைது செய்யப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் சேர்ந்து ரோட்ல போராடினாங்க அப்படின்னா நம்ம பார்ப்போம்ல, யாரா அது ட்ரம்ப்பை பத்தி, ட்ரம்ப்புக்காக போராடல இவங்க, ட்ரம்ப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன கட்சிக்காக இந்தியாவில் இருந்துட்டு போராடுறாங்க அப்படின்னா நம்ம பார்த்து அதை வேப்போம்ல. என்னடா அது இவ்வளவு இருக்கா, அந்த கட்சிக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கா அப்படின்னு பார்ப்போம்ல. இதுவே திமுகவுக்கு நடக்குமா இல்லை அதிமுகவுக்கு நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா மிஞ்சி போனா கொஞ்சம் காசு செலவு பண்ணி ஒரு 2 நாட்டுல ஒரு 20 பேரை வச்சிருப்பாங்க. அதாவது எங்க கட்சி வந்து இந்த நாட்டிலையும் இருக்கு, இந்த நாட்டிலையும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக. பட் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் உணர்வு பூர்வமா இருக்கக்கூடிய பல நாடுகள்ல யாரும் வந்து இவங்க அனுப்பிச்சு வச்சு அங்க போய் உருவானவங்க கிடையாது. அங்க இருந்தவங்க இத மாதிரி இங்க ஒரு உணர்வு பரப்பப்படுது, இத மாதிரி ஒரு நபர் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அவங்களே புரிஞ்சு ஒரு 10 வருஷமா டிராவல் பண்ணி ஸோ அவங்கவுங்க அங்கங்க ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவ்வளவு பெரிய கட்டமைப்பு அப்படிங்கிறது உலகம் முழுக்க நாம் தமிழருக்கு இருக்கிறதுனால ஸோ இவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போய் சொல்லுவாங்கல்ல, ஏதோ இவங்க நவுத்த போய் பெருசா சரிஞ்ச மாதிரி இவங்க சின்னதா யோசிக்காம ஏதாவது செய்ய போய் சீமான் அப்படிங்கிற அந்த அவர் மேல இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ், அந்த ஸ்பாட் லைட் அப்படிங்கிறது உலகம் முழுக்க வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தேசிய தலைவரோட புகழையும் வந்து மறைக்க முடியாது, சீமானோ அவர்களுடைய புகழையும் மறைக்க முடியாது. ஸோ இங்க நாம் தமிழர் வளர்றதையும் மறைக்க முடியாது. ஏன்னா வெளிநாடுகள்ல இந்த அளவுக்கு சீமான் அவர்களுக்கு ஒரு பிரபலம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் கவனத்துல வச்சு சீமானை நம்ம கைது பண்ணாம இருந்தா கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் திட்டுறாங்க, பண்ணா அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இங்க இதுவரைக்கும் முழுசா திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நம்ம சொல்லப்பட்டாலுமே திராவிடம் அப்படிங்கிறது அதிகாரத்தின் உச்சியில இருக்கக்கூடிய ஒண்ணு, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அதிகாரத்துக்காக போராடக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இடம். ஸோ இவங்க இணையா மாற ஒரு சூழல் வரும் அப்படின்னா சீமானை கைது பண்ணிட்டா அதுக்கப்புறம் 2 பேரும் இணையா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டில் வந்துடும். ஸோ அந்த சூழலை இங்க ஏற்படுத்திடக்கூடாது. சீமான் வளர்றதை தாண்டி தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயம் வந்து வளர்ந்துடக்கூடாது. சீமானை கைது பண்ணா இந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் அதற்கான ஆதரவாளர்களும் இங்க வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தால தான் திமுக இவ்வளவு பண்ணியும் அமைதியா இருக்காங்க. அதுக்காக வழக்கே போடாம இருக்காங்களா அப்படின்னா நமக்கு தெரியும். எத்தனையோ முறை சீமான் அவர்கள் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு பாக்குறது கிடையாது. காலைல எழுந்த உடனே எதுல கண்விழிக்கிறாரோ இல்லையோ பிரச்சனைக்கு மத்தியில தான். ஒரு மீட்டிங் போறாரு அப்படின்னா அங்க பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசுறாரு. ராஜீவ் காந்தியை நாங்க தான் கொலை பண்ணோம், ஒரு முன்னாள் பிரதமரை நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு கோபத்துல பேசுறாரு. இல்ல அப்படின்னா திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயலட்சுமி கூப்பிட்டாங்க ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க. இல்லைன்னா சீமானே வாழன்றா வந்து நான் பெரியார் அடிச்சு துவைக்கிறேன் பாருன்னு அடிச்சு துவைக்கிறாரு. ஸோ சீமான் மேல வழக்கு போடுறது அப்படின்னா ரொம்ப ஈஸியா போடலாம். என்ன காரணத்தை வேணாலும் வச்சு வேணாலும் இவங்க வழக்கு போடுறது அப்படின்னா ஈஸியா போடலாம். அந்த வழக்கு கோர்ட்ல நிக்கிதா நிக்கலையா அப்படிங்கிறது அடுத்து அவரை கைது பண்ணி அது 3 மாசமோ 6 மாசமோ சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் அது வந்து கோர்ட்ல பார்க்கக்கூடிய வேலை. பட் ஒரு 6 மாசம் உள்ள வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா வச்சிடலாம். இப்ப சவுக்கு சங்கர் மேலேயோ இல்ல இதுக்கு முன்னாடி விவசாயிகள் வந்து திருவண்ணாமலையில போராடினாங்கல்ல, அவங்க மேல குண்டாஸ் போட்டாங்கல்ல. சோ அந்த குண்டாஸ் எல்லாம் இவங்க போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நீதிமன்றம் போயிட்டு தான் அந்த குண்டாசியை உடைச்சிட்டு வந்தாங்க. சோ அது வரைக்கும் இவங்க சிறையில தானே இருந்தாகணும். திமுக நினைச்சாங்க அப்படின்னா சீமானை வந்து ஒரு 3 மாசமோ 6 மாசமோ சிறைக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிறத பண்ணலாம். ஆனா ஏன் என்ன பண்ணாம இருக்காங்க அப்படின்னா சீமானோட கைது அப்படிங்கிறது தமிழ் தேசியத்தோட எழுச்சி, நாமளே அவங்கள எழுப்பி விட்ட மாதிரி ஒரு பின்பத்தை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே
தெளிவா திமுக இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இருக்கக்கூடிய உளவுத்துறை இருக்கும்ல, அரசு வந்து சரியா இயங்கணும் அப்படின்னா உளவுத்துறை வந்து நிறைய ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த ரிப்போர்ட் படி சீமானை கைது செய்யறது நல்லது கிடையாது அப்படிங்கிற அடிப்படையால தான் இப்போ இவ்வளவு வழக்கு போட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏதாவது அவரை மன உளைச்சல் ஏற்படுத்தலாம், அவரை பேச விடாம பண்ணலாம், ஸ்டேஜில் அவர் வந்து அதிகமா வந்து நிக்கிறத கம்மி பண்ணலாம் அப்படின்னு எத்தனையோ வழக்குகள் போட்டு ஒரே நாள்ல 70 வழக்குலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. போட்டிருக்காங்க, போட்டு மன உளைச்சலை கொடுக்குறாங்க. ஆனா கைது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு மட்டும் நகரவே மாட்டேங்கிறாங்க. நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைது பண்ணுவாங்க அப்படின்னு. பட் பண்ற மாதிரி தெரியல. பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதுவும் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த 26 தேர்தலுக்கு முன்னாடியே இப்போ ஒரு 6 மாசம் வந்து கைது பண்ணி வச்சாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். 26 தேர்தல் அப்படிங்கிறது இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் இங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாம, எதுக்காக எது பின்னாடி ஓடுறோம் அப்படின்னு தெரியாம நபர்கள் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அது வந்து கண்டிப்பா ஒரு எச்சரிக்கை மணியா இருக்கும் சீமான் அவருடைய கைது அப்படிங்கிறது. பட் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஒரு வருத்தம் தான் எனக்குமே. பண்ணா நல்லா தான் இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆனா 26 வரைக்கும் பொறுமை காப்பாங்க. கண்டிப்பா வந்து கையை வைக்க மாட்டாங்க, கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் பெருசா நம்புறேன். வச்சாங்க அப்படின்னா கோடி நன்றிகள் சொல்லுவேன். பட் கை வைக்க மாட்டேங்கிறாங்க. சீமான் கைதுக்காக நீங்க காத்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் காத்திருக்கேன். ஏன்னா அந்த கைது தான் தமிழ் தேசியத்தோட அடுத்த நகர்வு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது மாதிரி விஷயங்களை, சொசைட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.